நீ மறுபடியும் எனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணாத. ஜஸ்ட் லெட் இட் பீடா. லெட் இட் பீயா. எதை முக்கியமா புரிஞ்சுக்கணுமோ அதை நீ லெட் இட் பீன்னு சொல்ற. பிரக்யாவை விட்டு கொடுத்து நீ பெரிய தப்பு பண்றங்கிற விஷயம் உனக்கும் தெரியும். அப்புறம் ஏன்டா இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிற? இங்க பாரு அபி, உன்னை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு வேற யாருக்கும் தெரியாது. நீ யாரையாவது மனசார காதலிச்சேன்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவ. ஆனா அப்படிப்பட்ட நீயே இன்னைக்கு ஏன் இந்த தப்பு பண்ணுவ? இன்னைக்கு லைஃப்ல நீ ஃபர்ஸ்ட் டைம் காதலை விட மற்ற விஷயங்களுக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற? பிரக்யாவுக்கும் உனக்கு நடுவில் இருக்கிறது வெறும் லவ் மட்டும் இல்ல, இது அதையும் தாண்டின ஒரு முக்கியமா. பிரக்யாக்கும் எனக்கும் ஜஸ்ட் லவ் மட்டும் இல்லடா, நம்பிக்கையும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கூட இருக்கு. நான் பிரக்யாவோட மனசை மட்டும் இல்லை, அவளோட நம்பிக்கையையும் உடைச்சிட்டேன். அவளை மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போ நான் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் பிரபா. அதுதான் கரெக்ட். எத்திக்கலி, லாஜிக்கலி அண்ட் பிராக்டிக்கலி. எமோஷனலா இருந்த நீ எப்போ பிராக்டிக்கலா மாறின? எல்லாத்தையும் மனசார யோசிச்சு மனசு சொல்றதை கேட்டு நடந்துப்ப. மனசுக்கு பிடிச்ச மியூசிக், மனசுக்கு பிடிச்சவங்களோட இருக்கிறது. அப்படி இருக்கிறப்ப வாழ்க்கையில முக்கியமான முடிவை உன் மூளை சொல்றது கேட்டுதான் எடுக்கணுமா? உன் மனசு சொல்றது கேளவை. உன் மனசு எப்போ உன்னை தப்பான வழியில கூட்டிட்டு போகாது. தப்பான வழியில போறது இப்ப மேட்டர் இல்ல பிரபா. எது நியாயமோ அதுதான் முக்கியம். நான் தனுவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். ஆனா பிரக்யாவுக்கு பண்ணல. உனக்கு தான் தெரியும்ல பிரபா, நான் ஒரு தடவை யாருக்காவது ப்ராமிஸ் பண்ணனா அந்த ப்ராமிஸ்ல இருந்து மீறவே மாட்டேன்னு. இப்ப சடனா அதை மாத்திக்கன்னு சொன்னா எப்படி முடியும்? நீ என்ன வேணாலும் சொல்லு பிரபா, பிரக்யாவை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆனா உண்மை என்னன்னா, நான் வாழ்நாள் முழுக்க பிரக்யாவை லவ் பண்ணிட்டே இருப்பேன். வாவ், என்ன திங்கிங்டா உனக்கு? இப்போ நீ என்ன சொல்ல வர? நீ எடுத்த முடிவு ரொம்ப சரிதாங்கிறியா? அதாவது எத்திக்கலா, லாஜிக்கலா, பிராக்டிக்கலா? ஆனா தனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த முடிவுக்காக நீ வருத்தப்படுவ. கம்ப்ளீட்லி அண்ட் மேட்லி. பிரபா, நான் இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச விரும்பல அபி. I just hate you. பிரபா, நீ என்னடா பேசுற? உன்னோட எல்லா முடிவையும் நினைச்சு நான் எவ்வளவு பெருமைப்பட்டிருக்கேன். ஆனா நீ இப்ப எடுத்திருக்கிற டெசிஷனால எனக்கு உன் மேல வெறுப்பு தாண்டா. பிரக்யா வேணும்னா உன்னை மன்னிக்கலாம் அபி. ஆனா நான் உன்னை எப்பவும் மன்னிக்கவே மாட்டேன். மன்னிக்கவே மாட்டேன். பிரபா, நீ பிரபா, எங்க போற? நில்லு. நல்லதானே இருக்கீங்க? உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் எதுவும் நல்லா இல்ல. ஆனா உன் குரலை கேட்டதுக்கு அப்புறம் எல்லாமே சரியா போயிடுச்சு. நீ என்ன லவ் பண்றன்னு தயவு செஞ்சு சொல்ல. ஏன் சொல்லணும்? ஏன்னா நானும் உன்னை லவ் பண்றேன் பிரக்யா. ரொம்ப லவ் பண்றேன். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது பிரக்யா. தயவு செஞ்சு உன் மனசுல என்ன இருக்கோ அதை என்கிட்ட சொல்லிடு. நான் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லவில்லை. இவ்வளவு இம்பார்ட்டன்டான கேள்வி கேட்கிறேன், இதுக்கு பதில் சொல்லவே மாட்டேங்கிறேன். ஏன்?
லைஃப்ல என்ன நடக்குது? என்னை சுத்தி என் ஆளுங்க எல்லாருமே இருக்காங்க. ஆனாலும் தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். ஆனா இப்போ என் ஃப்ரெண்டும் என் கூட இல்ல, என் லவ்வும் என் கூட இல்ல. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? எனக்கு எதுக்கு இந்த தண்டனைன்னு புரியல. லவ் பண்ணதுக்கா இல்ல அதை கடைப்பிடிக்காம போனதுக்கா? உன்னால நான் இல்லாம இருக்க முடியாதுன்னு உனக்கு எப்ப ஃபீல் ஆச்சு? அதையாவது என்கிட்ட சொல்ல. நான் உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் என்னையே அறியாம நான் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சாரி, அது நான் தண்ணி குடிக்க கிச்சனுக்கு போயிருந்தேன். எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். பாட்டி, நம்ம பிரக்யா தான் வந்துட்டாங்கல்ல, இப்போவாது உங்க பிளான் என்னன்னு சொல்லுங்க. கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான பிளான் என்ன? என் பிளான் ரெடியா இருக்கு. நீங்க எல்லாரும் வர்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்க 3 பேருக்கும் நல்லா தெரியும், இன்னைக்கு வரைக்கும் நாம எந்த பிளான் போட்டாலும் அது தோல்வியில தான் முடியுது. ஆனா இப்ப நான் போட்டிருக்கிற பிளான் நிச்சயமா தோல்வி அடையாது. தனுவா இருக்கட்டும், தனுவோட அம்மாவா இருக்கட்டும், யாரும் இந்த பிளான ஒண்ணுமே பண்ண முடியாது. கண்டிப்பா கல்யாணம் நிக்கத்தான் போகுது. அக்கா அக்கா எதுக்கு சஸ்பென்ஸ் அதிகமாக்கிட்டே இருக்கீங்க? தயவு செஞ்சு உங்க பிளான் என்னன்னு சொல்லுங்களேன். கொஞ்சம் தள்ளு. இதுதான் அந்த பிளான். அபி பிரக்யாவோட கல்யாண ஆல்பம். இதை எடுத்துட்டு போய் நான் அபி கிட்ட காட்ட போறேன். அதுக்கப்புறம் அவங்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட போறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்ல போறேன். அப்படின்னா பிரக்யாக்கும் அபிக்கும் இருக்கிற உறவு என்னங்கிறத அவங்க கிட்ட நீங்க சொல்ல போறீங்களா? ஆமா, ஆதாரத்தோட சொல்ல போறேன். ஒரு உண்மை விடாம எல்லாத்தையும் சொல்ல போறேன். பிரக்யாவை இந்த வீட்டுக்கு எப்படி மருமகளா கூட்டிட்டு வந்தேங்கிறதையும் சொல்ல போறேன். அத போலவே ஆலியாவும் தனுவும் இவங்களை பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கிறதையும் சொல்லுவேன். ஆக்சிடென்ட் பண்ணதும் ஆலியாவும் தனுவும் தாங்கிற உண்மையும் சொல்ல போறேன். அதனாலதான் அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான்னு சொல்ல போறேன். அவனுக்கு எல்லாம் ஞாபகம் வரும்னு பார்த்து இது வரைக்கும் வரல. அபியையும் பிரக்யாவையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. ஏன்னா ஒருவேளை இந்த தடவை ஆலியாவும் தனுவும் ஜெயிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பிரக்யாவுக்கு அவங்க கூட போராடுற வாய்ப்பு கூட கிடைக்காது. ஆனா பாட்டி இப்படி பண்ண. ஆனா அவனால ஒண்ணும் இல்ல. நீங்க எல்லாரும் என் கூட வரீங்களா வரலையா? சரி விடுங்க, நானே தனியா போறேன். அக்கா அக்கா பாட்டி இருங்க இருங்க, ஒரு தடவை நாம இத பத்தி நல்லா யோசிச்சுட்டு போகலாமே. அவசரத்துல நாம எடுக்கிற முடிவு நமக்கே வினையாயிடக்கூடாது பாட்டி. அக்கா இதுல பெரிய ரிஸ்க் இருக்கு. நம்ம என்ன பண்ணனாலும் அதை யோசிச்சு பண்ணுவோம்க்கா. இப்ப யோசிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு டைமே இல்ல. நீங்க என் கூட வரீங்களா வரலையா? நான் போறேன். பாட்டி, பிரக்யா பிரக்யா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? போய் பாட்டியை தடுத்து நிறுத்துங்க. அபிகிட்ட உண்மையை சொல்றேன்னு போறாங்க. பாட்டி அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்படி பண்றது ரொம்ப தப்பு பிரபா. பாட்டி
என்ன நடக்குதுங்க? உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணாலும் அதை நாங்க அப்படியே கல்யாணத்துல போட்டுருவோமா? இந்த வீட்ல கல்யாணம் நடக்குது, நார்மல் பார்ட்டி கிடையாது. இஷ்டத்துக்கு செஞ்சா அதை அப்படியே டேஸ்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க. பாட்டி, நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. பாத்தீங்களா இவர எந்த ஒரு டிஷ்ஷையும் டேஸ்ட் பண்ணாம கல்யாணத்துல வைக்க கூடாதுன்னு சொல்றேன். நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாரு. நீங்களாவது சொல்லுங்க. அட என்ன பாட்டி அப்படி பாக்குறீங்க? இது என் அண்ணன் கல்யாணம் மட்டும் இல்ல, உங்க பேரும் கல்யாணம். நீங்க தானே இந்த ஆளை வேலைக்கு வச்சீங்க. நீங்களே போய் என்ன இந்த பாட்டிக்கு பேசிட்டே இருக்க, அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க. என்னமோ ஃபிளைட்டை மிஸ் பண்ற மாதிரியே ஓடுறாங்க. ஏய் பிரக்யா, நீ எங்க இவ்வளவு அவசரமா ஓடிட்டு இருக்க? ரெடி ஆக வேண்டியது தனு தானே? நீ இல்லல, நீ. ஏய், இவங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சு? ஏன் 2 பேருமே நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறாங்க? அப்படி அவசரமா எங்க போறாங்க? நீ என்ன போஸ் கொடுத்துட்டு இருக்க? போ, போய் வேலையை பாரு போ. எஸ் மேடம். இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே தெரியலையே. அபி, 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 எங்க இருக்க நீ? பாட்டி பாத்ரூம்ல இருக்கேன். நீ உடனே வெளியே வா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்பவே வா. ஆமா, இப்பவே. ஒரு நிமிஷம். பாட்டி இன்னும் அவரை கூப்பிட்டு தான் இருக்காங்க. அப்படின்னா அவர் ரூம்ல இல்ல. பாட்டி அவரோட பேசுறதுக்கு முன்னாடியே நான் அவங்களை எப்படியாவது தடுத்துடணும். நீ இப்ப வெளியே வரியா இல்ல நான் உள்ள வரவா? பாட்டி 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 ப்ளீஸ் ப்ளீஸ், நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் பண்ண வேண்டிய வேலையை தான் பண்ணிட்டு இருக்கேன். பாட்டி நீங்க ஒரு தடவை நான் சொல்றதை கேளுங்க ப்ளீஸ். நான் இப்ப அவன் கூட தான் பேசுவேன். நீங்க அவரோட பேசணும்ல. ஒரு தடவை நான் சொல்றதை கேளுங்க பாட்டி. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் பாட்டி, ப்ளீஸ் 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 பாட்டி, ஒரு தடவை நான் சொல்றதை கேளுங்க. என் கூட வாங்க. சொல்லுங்க பாட்டி. ப்ளீஸ். இப்ப சொல்லு, எதுக்கா என்ன கூட்டிட்டு வந்த? பாட்டி நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளவு தடவை சொல்றது? பண்ண வேண்டிய வேலையை தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ பேசணும், நீ சீக்கிரம் சொல்லு. பாட்டி இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஆனா நீங்க இப்படி பண்றதுக்கு எல்லாம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் பாட்டி. பாட்டி நீங்களே ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அவர்கிட்ட எங்களோட உறவை பத்தி, தன்னோட உண்மையை பத்தி சொல்லணும்னா நான் அதை எப்பவும் சொல்லிருப்பேனே பாட்டி. ஆனா டாக்டர் நம்ம கிட்ட சொன்ன விஷயத்த நம்ம மறக்கவே கூடாது பாட்டி. நம்மளோட எந்த சந்தோஷமும் அவர் உயிரை விட பெருசில்ல பாட்டி. பாட்டி இப்ப அவர் பண்ணிட்டு இருக்கிற எல்லாமே அவருக்கு சரின்னு தோணுதுனாலதான் அவர் பண்றாரு. ஆனா எல்லாமே தெரிஞ்சிருந்தும் நீங்க பண்ற இந்த வேலையை யாருமே சரின்னு சொல்ல மாட்டாங்க. என்ன கரெக்டா பண்றாம உன் வாழ்க்கையும் அவன் வாழ்க்கையும் சேர்த்து நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் அப்படி நடக்க விட மாட்டேன். என்ன போக விடு. என் மேல சத்தியம் பாட்டி. தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. எனக்கு இப்ப வர வழி தெரியல. நீங்க உங்களோட பிரக்யாக்காக இத கூட பண்ண மாட்டீங்களா? உங்களோட இந்த கையால அன்னைக்கு எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சீங்க. அதே கையால என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்க ஆசீர்வதிச்சா போதும் பாட்டி. ஒருவேளை நீங்க எப்பவும் நான் சொல்றத கேட்கலன்னா கடவுளே கண்டிப்பா என்னோட வாழ்க்கையை ஏதோ. பிரக்யா, பிரக்யா, நீ என்னைக்கும் நல்லா இருக்கணும். உனக்கு எதுவும் ஆகாது. சரிம்மா, நான் அவங்கிட்ட பேசல. நான் ஆல்பத்தை திரும்ப எடுத்துட்டு போயிடுறேன். இப்போ இந்த டிஷ்ஷை நான் டேஸ்ட் பண்ணுமா? ஐ மீன் லைக் அன்பிலீவபிள். யோ கூட டேஸ்ட் பண்றேன். இந்த வீட்ல எல்லா வேலையும் நானே பண்ணணும். ஏய் பிரக்யா, பெர்ஃபெக்ட் டைமிங். மேம் வந்தாச்சு, அவங்களே டேஸ்ட் பண்ண சொல்லுங்க. எப்படியோ இந்த கல்யாணத்தோட எல்லா வேலையும் மேம் தானே சூப்பர்வைஸ் பண்றாங்க. டேஸ்ட் பண்ணி பாரு, எப்படி இருக்குன்னு சொல்லு ப்ளீஸ். மேம்க்கு கொடு. என்ன டேஸ்ட் பண்ணு. அண்ணாவோட கல்யாண ஸ்வீட்ஸ் இது.
ஐ நோ உனக்கு சாப்பிட பிடிக்காதுதான். இதுவும் ஒரு வேலை நினைச்சு சாப்பிடு. கமான். எல்லாமே நல்லதா இருக்கு. அப்படியே அப்ரூவல் கொடுத்துட்ட. இதுவும் நல்லதுதான். இன்னும் ஏன் நிக்கிற? அதான் மேமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல. போய் மத்த ஏற்பாடெல்லாம் பண்ண. ஏய் இரு பிரக்யா இரு. எங்க போற? இப்பதானே வந்த. ஒரு 2 நிமிஷம் என் கூட நின்னு பேசினாதான் என்னவா? சாதாரணமா நம்ம 2 பேருக்கும் பேசிக்க டைமே கிடைக்காது. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லவா? You know what, பிரக்யா? நீ வீட்டுக்குள்ள வந்ததை நான் பார்த்தேன்ல, நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். ஐ வாஸ் ஷாக்ட். பட் நீ எனக்கு எவ்வளவு சூப்பர் சர்ப்ரைஸ் கொடுத்திருக்க தெரியுமா? என்னன்னு சொல்றது? உண்மையிலேயே நீ ரொம்ப பெரிய தைரியசாலிதான். ஐ மீன் ஜஸ்ட் இமேஜின், தான் புருஷனோட கல்யாணத்தையும் பார்க்க எந்த பொண்டாட்டியாவது வருவாளா? பட் பிரக்யா, ஒரு விஷயம் தெரியுமா? ஓவரா தைரியத்தை காட்டணும்னு நினைக்கிறவங்க கடைசியில பைத்தியம் பிடிச்சு அலைவாங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட். நீ இப்ப காமிச்சிட்டு இருக்கிற இந்த தைரியத்தை உன்னோட முட்டாள்தனம்னு நான் எடுத்துக்கலாமா? பட் who cares? You know what? எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லா புரிஞ்சு போச்சு. இன்னைக்கு நாள் ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு இந்த வீட்டுல நடக்க போற கல்யாணத்துக்கு அப்புறமா உன்னோட ஒவ்வொரு நிமிஷமும் கண்டிப்பா நரகமா தான் இருக்க போகுது. அதே நேரத்துல என்னோட ஒவ்வொரு செகண்டும் சந்தோஷமா இருக்க போகுது. ஆஃப்டர் ஆல் நான் எதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்? அண்ட் ஜஸ்ட் இமேஜின் பிரக்யா, என் அண்ணன் தனு கழுத்துல தாலி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் அக்னிய வலம் வருவாங்கல்ல. அவங்க அடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உன் வாழ்க்கைய அடிக்கும். ரொம்ப ஓவரா பேசினல. அண்ணனுக்கும் உனக்கும் இருக்கிறது 7 ஜென்ம உறவா. அவங்க எடுத்து வைக்கிற 7 அடியிலையும் உன்னோட இந்த 7 ஜென்மத்து உறவு அருந்து போயிடும். அவங்க 2 பேரோட கல்யாணத்தை பார்க்கத்தான் நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். ஆஃப்டர் ஆல் அண்ணாக்கும் தனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு தனுவோட கனவை நிறைவேற்றுறேன். ஆனா உன்னோட நிலைமைய மோசமாக்கி நீ கொஞ்சம் கொஞ்சமா சாகிறத பார்த்து நான் என்னோட கனவை நிறைவேற்றிக்க போறேன். ஏய் நில்லு. நீ எங்க போற பிரக்யா? அப்படி என்ன அவசரம் உனக்கு? நான் சொல்ல வந்தது இன்னும் முடிக்கல. இப்பதானே நான் ஆரம்பிச்சே இருக்கேன். இன்ஃபேக்ட் ரியல் ஃபன்னே இனிமேதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு செகண்டும் எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்க போகுது. அண்ட் எதுக்கு வெயிட் பண்ணணும்? என் சந்தோஷத்தை இப்பல இருந்தே நான் ஆரம்பிச்சிடுறேன். நீ ஒரு வேலை பண்ண. நீ இப்ப நேரா தனு ரூம்குள்ள போய் கல்யாண பொண்ணு ரெடி ஆயிட்டாலே இல்லையான்னு பாரு. ராக் ஸ்டார் அபிய கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தனுஸ்ரீ ரெடி ஆயிட்டாளன்னு பாரு. அப்புறம் அவளோட மேக்கப்ல ஏதாவது குறை இருந்தா அதையும் கொஞ்சம் சரி பண்ணிடு. இது ஒரு சின்ன ஹெல்ப் தானே. ஆஃப்டர் ஆல் கல்யாண பொண்ணை எப்படி ரெடி பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல. என்ன நிக்கிற? கோ கோ கோ. Nice. அட கடவுளே, இவ ரொம்ப அழகா இருக்கா. ரொம்ப ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிருக்கீங்க. நீங்க தனுவை ஃபுல்லாவே மாத்திட்டீங்க. இவ எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க. ஏன் இதுக்கு முன்னாடி தனு அழகா இருக்க மாட்டாளா? இல்ல நான் சொன்னதுக்கு அர்த்தம் இல்ல. அதாவது முதல்லயே அவ அழகா தான் இருப்பா. ஆனா இப்ப பாருங்களே, கல்யாண பொண்ணா இன்னும் அழகா இருக்கா. இதெல்லாம் என்ன மேம்? இதெல்லாம் வச்சிடுங்க, உடைஞ்சிடும். நான் இத சும்மா தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். இந்த லிப்ஸ்டிக் தானே போட்டுக்கிட்டு இருந்தேன். பார்க்க நல்லா இருக்குமா? அண்ணி ப்ளீஸ், அது எல்லாத்தையும் வச்சிருங்க. என் மேக்கப் ஸ்பாயில் ஆட போகுது. என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இங்க இருந்து நீங்க முதல்ல போங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் வந்தேன். எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இவங்க 2 பேரும் இங்க இருக்காங்கல்ல. நீங்க போய் வேற யாருக்காவது ஹெல்ப் பண்ணுங்க. கல்யாண பொண்ணு ரொம்ப தான் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ வீட்டுக்கு மருமகளா வருவேல, அப்ப நான் யாருன்னு காட்டுறேன். இரு. மேக்கப் போட வந்தியா இல்ல போட்டுக்க வந்தியா? சரி, நீ எதுக்கு வந்தாலும் உன் இஷ்டம். ஆனா நான் உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறேன். மரியாதை இங்க இருந்து கிளம்பிட்டு இல்ல என்ன மாதிரி இன்சல்ட் பண்ண.
அட பிரக்யா, என்ன அங்கேயே நிக்கிற? உள்ள வா பிரக்யா. எப்படியும் இங்க வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. நீங்க எல்லாருமே ரொம்ப நேரமா கண்டினியூஸா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. சோ டயர்டா இருப்பீங்க. கொஞ்சமா நீங்க பிரேக் எடுங்க. உங்களுக்காக சாப்பாடு வந்திருக்கு, நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. அதான் பிரக்யா இங்க வந்துட்டால, அவ எல்லாத்தையும் பாத்துக்குவா. என் பக்கத்துல வா பிரக்யா. என்னோட ஃபுல் மேக்கப் முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் ஜுவல்லரி மேக்கப் மட்டும் தான் பாக்கி. இந்த ஷால பாரு, இவங்க இத ப்ராப்பரா போடவே இல்ல. இது கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட் பண்ணி விட. ஏன்னா நான் ரெடி ஆயிட்டு கீழே போகும்போது மீடியாக்காரங்க அப்புறம் சொந்தக்காரங்க எல்லாருமே எங்களை தானே பாத்துட்டு இருப்பாங்க. நாங்க ஸ்டார் கப்பல். நான் ஸ்டாரோட வைஃப் இல்ல. அபியை விட நான் அழகா இல்லாட்டியும் கூட அபியை விட நான் குறைஞ்சு போயிடக்கூடாது இல்லையா?